இப்ப நம்ம முதலமைச்சர் என்ன செய்யறா தெரியுமா? அதிமுக எம்எல்ஏக்கள் ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆமா, நாங்க அதிமுகவை ஷாப்பிங் பண்ணது சங்கு ஊதந்தெல்லாம் இருக்கட்டா, நம்ம ஐயாதோரை மட்டும் என்ன பண்ணீங்க? அதே அதிமுக கால மல்லாந்த மேனிக்கு காலில் ஊந்து ஆட்சி விஜய் அமைச்சா எங்களை அவுத்து போட்டுன்னு அடிப்பானுன்னு மண்டி போட்டு மன்றான் இல்லையா? தீர்ந்து போன சக்தி வெட்டிய திருடுற இவர் எவ்வளவு காஞ்சி போன சக்தியா இருப்பாரு பாருங்க. ஆமா, நாங்க காஞ்சி போன சக்தி தான். ஆனா நம்ம நதியா தம்பி மட்டும் 2 மணிக்கு போயிட்டு நிவேதா தொடைக்கு தொக்க ரீபோஸ்ட் அடிக்கலாமா? அப்ப அவர் காஞ்சி போன சக்தின்னு வச்சுக்க சொல்லுங்க. அவர் ஆட்சி மேல அவருக்கே நம்பிக்கை இல்லையா? ஆமா ஆமா, எங்க ஆட்சி மேல எங்களுக்கே நம்பிக்கை இல்ல. ஏன்னா நம்பிக்கை இல்லாதனாலதான் தாவேக்கா 234 தொகுதியிலையும் தனிச்சு நின்னுது. ஆனா நம்ம ஐயாதுரை இருக்கிற எல்லா கூட்டணி கட்சியிலையும் சாட்சியாத்தமா மலாந்த மேனிக்கு காலில் வந்து கதிரிட்டு காலில் வந்தது எவனுக்கும் தெரியாம தூக்கி போட்டு மெதி மெதிச்சு தாவேக்கா வந்து சேர்ந்து போட்டானுங்க. கரெக்டா இல்லையா? இதே மாதிரி ஒரே ஒரு மைக்கு கட்சா போதும் அப்பனும் புள்ளியும் அந்த மைக்கே காரி துப்புற அளவுக்கு ஒப்பாரி வைக்கிறீங்க. நியாயமா இது சரிப்பட்டு வராது. ஏப்பா அந்த தெற்கு தொகுதியில நிக்கிற ராகவலாரன்ஸ் அவரை கூப்பிடுப்பா. ஓடாதீங்க, ஓடாத. தெற்கு தொகுதியில உங்களை நிக்க வச்சு தெருவா அடிச்சே ஆகணும். இதே மாதிரி ஒரு 4 வருஷத்துக்கு நாங்க ஒப்பாரியை கேட்டே ஆகணும்.